பிரைஸ் தி லார்ட். இந்த பதிவிற்கு எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளை வரவேற்கிறேன். இந்த பதிவினுடைய நோக்கம், இந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து ஒரு இந்து என்று பேசுகிற ஒரு குரூப் இருக்குது. இன்னொன்று நலந்தா பல்கலைக்கழகத்திலே இயேசு படித்தார் என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. அதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். 12 வயதிலிருந்து 30 வயது வரை, அதாவது 29 வயது வரை இயேசு கிறிஸ்து எங்கே இருந்தார், அது உங்களுடைய வேதம் மறைக்கப்படுகிறது, எனவே உங்கள் வேதத்தில் இல்லை, ஆனால் எங்கே இருந்தார்ன்றதுக்கு இது ஆதாரம் என்று சொல்லி புத்தகங்களை எழுதி அநேக காரியங்களை மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அப்படி செய்து கொண்டிருக்க நான் யோசித்தேன், இயேசு கிறிஸ்து 12 வயதிலிருந்து 29 வயது வரை எங்கே இருந்திருப்பார் என்று சொல்லி நான் வேதாகமத்தில் தேட ஆரம்பித்தேன். எனக்கு கிடைத்த வெளிப்பாட்டை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். இதை கவனிங்க. உண்மையாகவே இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இயேசு கிறிஸ்து 12 வயதிலிருந்து 29 வயது வரை இந்தியாவில் நலந்தா என்ற பல்கலைக்கழகத்தில் படித்ததாகவும் அவர் இந்துத்துவாவை பின்பற்றினதாகவும் இப்போது இருக்கிற சில நபர்கள் கூறி திரிகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை மகான் என்றும் அவர் ஒரு இந்து சன்னியாசி என்றும் கூறுவதற்கு மிக துல்லியமாய் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் மறு உத்தரவு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் அப்படின்னு இருக்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் கூட, விசுவாசிகள் கூட, ஊழியக்காரர்களும் கூட இதை நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். எங்கே 12 வயதிலிருந்து இயேசு 12 வயதிலிருந்து 29 வயது வரை எங்கே இருந்தார், என்ன பண்ணாருன்னு பைபிளில் தெளிவாக இருக்குது. அதை நான் உங்களுக்கு இப்போ மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். முதல் நூற்றாண்டின் காலங்களில் யூதர்கள், வசதி படைத்த ஆட்கள் தங்களுடைய பிள்ளைகளை என்ன செய்வாங்க, அவர்கள் நலந்தா இந்தியாவுக்கு அனுப்பி நலந்தா என்று சொல்கிற பல்கலைக்கழகத்தில் படிக்க வைத்தார்கள் என்று சொல்லுகிறது அவருடைய கூற்று. இதை யூடியூப்பில் சிலர் நிறைய பேர் பதிவிட்டுக்கிட்டு அதுக்காக வாதங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதில் என்ன ஆதாரம் இல்லை, எந்த ஆதாரமும் அவங்களுக்கு கிடையாது. இப்போது யூத மாணவர்கள் இந்தியாவில் படித்திருந்தால், அப்படி ஒரு படிச்சுட்டு இருக்கிற ஒரு பழக்கம் அங்கே இருந்திருந்தா, சீப்புரு தீவானாகிய தர்சு பட்டணத்தான் சவுல் என்ற பவுல் மகா கோடீஸ்வரன். அந்த காலத்தில் மத்திய தரைக்கடல் அவளுக்கு கப்பல் இருந்துச்சு, கப்பலுக்கு அதிபதி. அவ்வளோ பெரிய பணக்காரன் கமாலியலின் பாதத்தில் அல்லது ரபிகளுடைய யூத மத குருக்களுடைய பாதத்தில் அவன் ஏன் படித்திருந்தான்? அதில் அவன் பெருமையாக சொல்கிறான், நான் கமாலியலின் பாதத்தில் படித்தவன் என்று. அப்போ என்னென்னா, ஒரு யூதன், அதுலேயும் அவன் பார்த்திங்கன்னா பெஞ்சமின் கோத்திரத்தான். இயேசு கிறிஸ்து ராஜவம்சத்தை சேர்ந்த யூத கோத்திரம். அப்போது அவன் சொல்கிறான், நான் கமாலியலின் பாதத்தில் படித்தவன் அப்படின்ற ஒரு பெருமை அவங்களுக்குள்ள இருக்குது என்று சொன்னால், யூதர்களுக்குள்ள அவர் ரபிமார்கள்ட்ட அல்லது பிரசித்தி பெற்ற ரபிமார்கள்ட்ட படிக்கிறது தான் அவங்களுக்கு புகழாக, மேன்மையாக தெரிந்திருக்கிறது. இந்தியா படிக்கிறத எந்த யூதனும் விரும்பினதாக நமக்கு அதுக்கு ஒரு ஆதாரங்களை உலக பிரகாரமான கல்வெட்டுகளிலோ அல்லது புதைப்படிவங்களிலோ அல்லது சரித்திர சான்றுகளிலோ என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஆனால் சரித்திர சான்றுகளில் ஒரு காரியத்தை பார்க்கலாம், இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். அதாவது பென் ஹேர் என்று சொல்லுகிற ஆவண திரைப்படம். அந்த திரைப்படத்தில் முதல் நூற்றாண்டு காலத்தில் நடந்த சம்பவத்தை எடுத்திருக்கிறாங்க. அதனுடைய எங்கேயோ அவங்களுக்கு கிடச்சிருக்கு, அதாவது கண்காடியா ஃபிலிம்ஸ்க்கு கிடைச்ச ஒரு சின்ன பகுதியை அவங்க அதை எடுத்திருக்கிறாங்க. என்னன்னு கேட்டால், அது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற பென்ஹேர் என்ற படத்தில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, அன்னைக்கு இருந்த வாலிபர்கள் ரோமில் போய் அங்கே இருக்கிற கல்வியை கற்றுக்கொள்வதற்கு தங்களை இணைச்சிருக்காங்க. அதற்கான செலவுகளையும் அதற்காகவும் விரும்பி போய் படிச்சிருக்காங்க. அப்போ பென்ஹேர் என்று சொல்லுகிறவன் அன்னைக்கு இருந்த, அதாவது போய் படிக்கிற இடம், அதாவது ரோமில் படிக்கிற இதுக்கான கவர்னருக்காக படிப்பானுங்க போய். அதாவது அங்கே படித்தா கவர்னர் ஆகலாம். அடுத்த ஒரு மாநிலம் வருது என்று சொன்னால் அந்த மாநிலத்தில் அவன் கவர்னராக நினச்சுவாங்க, போஸ்ட் போடுவாங்க. அப்படி கவர்னராய் வந்த மாணவன் 2 பேரும் ஒன்றா படிச்சிருக்கு, பென்ஹேரும் ஒருத்தரும் ஒன்றா படித்ததாக அந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம். அப்படி அப்போ யூதன் என்ன விரும்புவான் என்று சொன்னால், ரோமில் படிக்க விரும்புவான். அதுக்கு இன்னொரு உதாரணமும் சொல்கிறேன். ரோமில் வேலை வாய்ப்பு வாங்கவும்
அதிகாரம் வாங்குறதுக்கும் அல்லது டேக்ஸ் பே பண்ணுற, அதாவது ஆயத்துறையில் பணியாற்றுவதும் ஆயத்துறையிலிருந்து மக்கள்கிட்ட வரி வசூலிக்கிறதுக்கும் அவர்கள் நிறைய காசை செலவு பண்ணுவானுங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லணும். ரோமுடைய குடியுரிமை வாங்குவதற்காக அவர் செலவு பண்ணுவாங்க. அப்படியானால் இந்தியா பக்கம் அவர்கள் திரும்பினதாக யூத வரலாற்றில் எங்கேயுமே கிடையாது. ஆனால் இந்த இந்தியாவில் தமிழகத்துக்குள்ள கிமு 1000, அதாவது சாலமோனுடைய காலத்தில் தென்னிந்தியாவிலிருந்து ஒவ்வொருயிலிருந்து தங்கம், குரங்கு, மயில் தோகை இதெல்லாம் என்ன செய்யிருக்குது, எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து என்ன அனுப்பியிருக்கிறாங்க யூதேயாவுக்கு அனுப்பியிருக்காங்க. அது எங்கே போய் இறங்குன்னா சவுதி அரேபியாவுடைய ஒரு தீவில் அங்கே இறங்கும். அங்கேருந்து அவர்கள் என்ன செய்வாங்க, எடுத்துகிட்டு போவதாக இருந்தது. அல்லது சுற்றியும் அவர்கள் போகிறதான பழக்கமும் என்ன செய்து இருந்தது. அதாவது ஸ்பெயின் வழியாக உள்ளே போகிற பழக்கம், மத்திய தரைக்கடல் உள்ளே போகிறதும் அவர்களுக்கு இருந்தது. அப்படி முதல் அதாவது 1000 கிமு 1000 சாலமோன் காலத்தில் அந்த பழக்கம் இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் படிப்பு விஷயத்திற்கு அவர்கள் இங்கே வந்ததாக இல்லை. அதே சமயம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். யூதர்களுடைய வாழ்க்கையில் ஹீப்ரு எபிரேய மொழி அவர்களுக்கு மதம் சார்ந்த மொழியாக இருந்துச்சு. கிரேக்க மொழி இலக்கியம் சார்ந்த மொழியாக இருந்துச்சு. ரோம் அரசியல் சார்ந்த மொழியாக இருந்துச்சு. அராமிக் என்பது அவர்களுக்கு இலக்கியம் சார்ந்த மொழியாகவும் இந்த லோக்கலில் எல்லாரும் பேசுகிற கலந்து பேசுகிற ஒரு பகுதியாக கலிலேயாவில் இருந்ததாக நம்பப்படுகிறது. அது இயேசு கிறிஸ்து அராமிக்கில் பேசினார் என்று சொல்லி பார்க்கலாம். இதுதான் இருந்துச்சு தவிர அங்கிருந்து இந்தியா படித்தாங்க, நலந்தாவில் படித்தார் என்று சொல்லுகிறது நம்பத்தகுந்தது அல்ல. அது மட்டும் இல்லை, நான் இன்னும் நான் அதை விளக்க விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்தில் எஜுகேஷன் சென்டர் அப்படின்ற இடத்துக்கு வரும்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, 2ஆம் பிலதெல்பஸ் என்று சொல்லுகிறவன் யூத வேதாகமாகிய டிஎன்கேவை எபிரேய மொழியிலிருந்து லத்தீன் மொழிக்கு மொழிபெயர்த்தான், கிரேக்க மொழிக்கு மொழிபெயர்த்தான். அப்படி மொழிபெயர்த்தது. அப்போ அந்த கிரேக்க மொழியில் மொழிபெயர்த்தான். அதுக்கு பிறகு நீங்கள் அந்த மொழிபெயர்த்து தன்னுடைய லைப்ரரியில் அவர் வச்சார். அந்த மாதிரி நலந்தா பல்கலைக்கழகத்துக்குள்ள அன்னைக்கு அதை யூனிவர்சிட்டியாக அல்லது லைப்ரரியாக எந்தெந்த இடங்களில் தொடங்கினார்களோ அந்தந்த இடத்திற்கு யூதம் சார்ந்த வேதாகமத்தையும் மற்ற வேதங்களையும் அல்லது பெரிய அறிஞர்கள் எழுதின புத்தகங்களையும் அவர்கள் கல்வியாளர்களாக படித்திருக்கலாம். கல்வியாளர்கள் அதை குறித்து படித்திருக்கலாம், ஆய்வுகளை உட்படுத்தியிருக்கலாம். ஏன்னா சீன யுவாங் சுவாங் என்று சொல்லுகிறவன் இந்தியாவுக்கு வந்துட்டு போயிருக்கிறான். அது மாதிரி நிறைய இடங்களுக்கு அவர் வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகளை நம்ம மேபி இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்தியாவுக்கு வந்ததற்கான எந்த சான்றுகளும் முதல் நூற்றாண்டிலே இல்லை. ஆனால் என்ன சொல்லிக்கிறாங்க, நம்ம இஸ்லாமிய நண்பர்கள் என்ன சொல்லிக்கிறாங்க, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட போது அங்கேருந்து இறங்கி ஓடி காஷ்மீரில் இருந்து குடும்பம் நடத்தி அங்கே அவருக்கு பிள்ளைகள் இருந்துச்சு, அவருடைய கல்லறை அங்கே இருக்குது என்று சொல்லுகிற ஒரு இதை எழுதுகிறாங்க. ஆனால் அதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஏன் அவங்க அப்படி சொல்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து இறை தூதர், அவர் இறைமகனார். அப்படியானால் இறைவன் ஒருபோது சாகக்கூடாது, சாக மாட்டாங்க. அவர் சாகாமல் என்ன செய்தார், இறை தூதர் சாகாமல் இறங்கி எங்கே உயிரோடு இருந்தார் என்று சொல்லி அவங்க சொல்லிக்கிறாங்க. அதுக்கு பிறகுதான் மரித்தார், சிலுவையில் யாரும் அவர் அடிக்க முடியாது, அவருக்கு மரணத்தை யாரும் கொடுக்க முடியாது என்று சொல்லுகிற அந்த நம்பிக்கையில் அவங்க பேசுகிறாங்களே தவிர, ஆனால் ரட்சிப்பு என்று சொல்லுகிற விதத்தை அல்லது இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்திற்காக மரிக்க வந்தார் என்று சொல்லுகிற தெய்வீக தன்மையின் விஷயத்தை அவர்கள் மறுதளிக்கிறார்கள். எனவே சரியாய் புரிந்து கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்து இந்தியாவுக்கு வரவில்லை. சரி, அப்படியானால் இயேசு கிறிஸ்து 12 வயதிலிருந்து 29 வயது வரை எங்கே இருந்தார்? அந்த கேள்விக்கு பதில் வேண்டும். கவனிங்க, இயேசு கிறிஸ்துவை குறித்த தெளிவான விஷயங்கள் வேதாகமத்தில் நமக்கு ஆணித்தரமாய் ஆழமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. லூக்கா 2ஆம் அதிகாரம் 40 52 வசனங்களை படிப்பீர்களானால் அங்கே பார்க்கிறோம். 40வது வசனத்தில் பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு, பிள்ளை வளர்ந்துன்றது. நம்முடைய தமிழர்கள், பண்டை தமிழர்கள் பிள்ளை என்று சொல்லுகிற வார்த்தை பையனை சொல்லி அந்த 12 வயசுக்கு உட்பட்டவர்களை தான் பிள்ளை என்று சொல்லுவாங்க. பிள்ளை என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும்.
அப்போ இயேசு கிறிஸ்து 12 வயசில் அவர் ஆவியில பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்து, அப்போவே 12 வயசில் ஞானத்தினால் நிறைந்து தேவனுடைய கிருபை அவர் மேல் இருந்தது. தேவனுடைய கிருபைனா அவர் மேல் வைக்கப்பட்டிருக்கிற ஊழியம், அந்த ஊழியத்தினுடைய பலன், தன்மை, கிருபை, வரங்கள் இதெல்லாம் என்ன செய்ய அதில் இருந்தது அப்படிங்கிறது அங்கே சொல்லப்பட்டிருக்கு. சரி, அதை சொல்லி முடிச்சுட்டு நீங்கள் 52ஆம் வசனத்துக்கு வாங்க. 52ல் நீங்கள் படிக்கிறப்போ இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் என்ற ஒரு வார்த்தை. வளர்த்தியின் மீனிங் என்ன? அவர் வளர்ந்துட்டார்ப்பா. வளர்த்தி, அவர் வளர்ந்துட்டார்னா உயரத்தை சொல்லல, வளர்த்தி என்று சொல்லுகிறது வாலிப வயதை குறிக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து 30 வயது ஆனதுக்கு ஆதாரம் இங்கே 52ல் வளர்த்தியிலும் தேவக்கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே 40ஆம் வசனம் பிள்ளை என்றும் 52ஆம் வசனம் வளர்த்தி என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இப்படி எழுதப்பட்டிருக்கிற இந்த விஷயங்களை நடுவில் மத்தியில் பார்க்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. என்னென்னா, இயேசு கிறிஸ்து பண்டிகைக்கு வந்தார், வந்துட்டு விட்டுட்டு போயிட்டாங்க, மறந்துட்டு போயாச்சு. முதல் நாள் ஒரு நாள் பிரயாண தூரம் போயிட்டாங்க. அடுத்து 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் மத்தியில் உட்கார்ந்துருக்கிறத பார்க்குறாங்க. அப்படியானால் ஒரு நாள் பிரயாணம் போயிட்டாங்க, திரும்ப அங்கேருந்து ஒரு நாள் திரும்ப வரணும். அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நடக்கிற விஷயத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். 3ஆவது நாளில் உட்காந்து போதகர்கள் நடுவில் உட்கார்ந்து பேசிகிட்டு இருக்காரு. அவருடைய பேச்செல்லாம் ஆச்சரியமாக இருக்கிறது. இப்படி பேசுகிறாரு, புத்தியாய் பேசுகிறாரு என்று சொல்லி இந்த 12 வயசுலேயே என்ன கேட்குறாங்க. அப்படியானால் இயேசு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். யூதர்கள் தங்களுடைய மத கல்வியை 4 வயதிலிருந்து 12 வயதுக்குள்ளே தங்களுடைய மத கல்வியை முழுவதும் அவர்கள் கற்று தேர்ந்திருப்பார்கள். இயேசு கிறிஸ்து இயல்பாக ராஜ குடும்பத்தையும் ஆசாரிய குடும்பத்தையும் சேர்ந்தவர். இதில் மாற்று கருத்து யாருக்கு இருக்க முடியாது. அடுத்தது 41ஆம் வசனத்தில் நீங்கள் கவனிக்கிறப்போ நீங்கள் பாருங்கள், 42ல் அவருக்கு 12 வயதான போது அவர்கள் அந்த பண்டிகை முறைமையின்படி எருசலேமுக்கு போய், நீங்கள் பாருங்கள், பண்டிகை முறைமையின்படி எருசலேமுக்கு போய், பண்டிகை முறைமை என்று சொன்னால் அந்த பண்டிகையினுடைய முறைமைன்னு ஒன்று இருக்குது. அது என்ன முறைமை என்று சொன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த இப்போது இந்த பஸ்கா பண்டிகைக்கு போனால் பலி செலுத்தணும், அப்படி ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒரு முறைமை இருக்கு இல்லையா, அந்த முறைமையின்படி. அப்படியால் இயேசு கிறிஸ்து அவருடைய குடும்பம் தேவாலயத்துக்கு வந்திருப்பது, எருசலேமுக்கு வந்திருப்பது காரணம் என்ன? அந்த பண்டிகையினுடைய முறைமையை செய்வதற்கு வந்தாங்க அப்படின்றது. நான் இப்போ என்ன முறைமையை இவங்க செய்யணும் அப்படின்னா, இவர் மரியாளின் குடும்ப வழியின்படி ஆசாரியன், யோசேப்புடைய குடும்ப வழியின்படி ராஜா. அப்போ இவர்கள் அதாவது ஆசாரிய வகுப்பை சேர்ந்ததுனால இந்த மரியாளுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஆசாரிய ஊழியம் செய்யும்படி எருசலேமுக்கு வரணும். அப்போ எனக்கு என்ன புரிதல் இருக்கிறது, அந்த யூதர்களுடைய முறைமையினுடைய புரிதல் எனக்கு என்ன இருக்குன்னா, நீங்கள் பாருங்கள், முறைமையின்படி எலிசபெத்து அவனுடைய கணவன், அதாவது இவர் யோவான் ஸ்நானனுடைய தகப்பனார், அவங்க எல்லாம் என்ன செய்தாங்க, அந்த முறைமையின்படி அவங்க போகிறாரு. அவர் எலிசபெத்து வயசானவள். அப்புறம் அடுத்தது அவன் அந்த இவருடைய சகரியா வயசானவர். ஆனால் முறைமையின்படி எருசலேமுக்கு போய் என்ன செய்தாங்க, அந்த பலி செலுத்துகிற அந்த முறைமையை அவங்க செய்கிறாங்க. அந்த ஆராதனை காரியங்களை செய்கிறாங்க. அதுபோல் இயேசு கிறிஸ்துவனுடைய குடும்பத்தாரும் அவனுடைய முன்னோர்கள் என்ன செய்கிறாங்க, ஆசாரிய ஊழியம் செய்யும்படி முறைமையின்படி எருசலேமுக்கு வந்திருக்கிறாங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்து எங்கே உட்காந்து பேசிட்டு இருக்காரு, எந்த முறைமையின்படி இவரை மதிக்கிறாங்க, அந்த ஆசாரியத்துவத்தினுடைய மகிமையின்படி, அந்த முறைமையின்படி இவரை மதித்து உட்கார்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசும்போது தான் பெரியவர்கள்லாம், இந்த போதகர்கள்லாம் என்ன செய்கிறாங்க, ஆச்சரியத்தோடு கேட்குறாங்க. இப்போ புரியுதா உங்களுக்கு? என்னால் சின்ன பையன்ட்ட உட்காந்து பேசிட்டாங்களேன்னு நீங்கள் நினைப்பீங்க. இல்லை, இவருக்கு ஒரு கணம் இருந்தது, மகிமை இருந்துச்சு, மேன்மை இருந்தது. காரணம் அவருடைய குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பம் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. ரைட். அடுத்தது இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன். இப்போ இயேசு கிறிஸ்து வரார். இப்போ இயேசு கிறிஸ்து விட்டுட்டு போயிட்டாங்க, திரும்ப கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போகும்போது 51ஆம் வசனம் நீங்கள் கவனிங்க. பின்பு அவர் அவர்களுடனே போய், அப்பா அம்மா கூட போய் நாசரேத்து ஊரில் சேர்ந்து. ஏன் தான் சொந்த ஊருக்கு போனாங்கன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே? நாசரேத்து ஊர் தான் அவர் சொந்த ஊர். ஏன் நாசரேத்து ஊரில் சேர்ந்துன்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு? ஏன் பைபிள் அப்படி செய்திருக்குன்னா, நாசரேத்து ஊரில் நசரேயர்கள் தான் வாழ்வார்கள். நசரேய விரதம் எடுத்தவர்கள் தான் வாழ்வாங்க, தங்கியிருப்பாங்க. நாசரேத்து ஊரை குறித்து இயேசுநாதர் சொல்லும்போது மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று சொல்லி நாசரேத்து ஊரை பற்றி சொல்கிறாரு. மலையின் மேல் இருக்கிற பட்டணம், அது மலையின் மேல் இருக்கிற ஒரு பட்டணம். அங்கே இருக்கிற எல்லாருமே, நாசரேத்து ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே நசரேய விரதம் மேற்கொள்ளுகிறவர்கள். நசரேய விரதம் என்ன?
அது எப்படி எடுப்பாங்க என்று சொன்னால், பாதியில் எந்த காலத்தில் தொடங்கி எந்த காலத்தில் வேணாலும் நசரேய விரதம் முடிக்கலாம், அல்லது ஆயுசு நாள் முழுவதும் நசரேய விரதம் எடுக்கலாம். என்ன நசரேய விரதம்? சவரன் கத்தி தலையில் படக்கூடாது. ரெண்டாவது திராட்சை ரசத்தினுடைய பழம் திராட்சை ரசம் அதில் இருக்கிற உண்டாகிற எந்த பொருளையும் என்ன செய்ய சாப்பிடக்கூடாது. அடுத்தது பட்டணத்துக்கு பாவத்துக்கு விலகி பட்டணத்தில் இருக்கிற பாவத்துக்கு விலகி காடுகளிலும் மலைகளிலும் குகைகளிலும் என்ன செய்யணும்? தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கணும். சாப்பாட்டு முறையிலையும் என்ன செய்யணும்? ஒழுக்கம் இருக்கணும். குடும்பத்தில் ஒழுக்கம் இருக்கணும். அடுத்தது மத சடங்குகளில் ஒழுக்கம் இருக்கணும். இதையெல்லாம் நிறைவேற்றுவதற்கு நசரேய விரதம் எடுப்பாங்க. அதே நீங்கள் பாருங்கள், பெண்களும் நசரேய விரதம் எடுத்திருக்காங்க. ஏன்னா மரியாள் நசரேய விரதம் எடுத்தவள். அதே போல் சிம்சோனுடைய அம்மா அப்பா அவரை குறித்து சொல்லும்போது அந்த கன்சீவான உடனே சொல்கிறாரு, நீங்கள் என்ன செய்யக்கூடாது, திராட்சை ரசத்தில் அதில் சாப்பிடக்கூடாது, நீ நசரேய விரதம் எடுக்கணுன்றார். அப்போது சிம்சோனை பெற்றெடுக்கிற அந்த காலங்கள் எல்லாமே அவன் நசரேய விரதம் எடுத்திருக்கிறான். அப்படின்னா நசரேயர்கள் யூதத்திலும் இஸ்ரேலிலும் அதிகமான ஆட்கள் இருந்தாங்க. அதனால் அந்த நசரேயர்கள்லாம் சேர்ந்து வாழ்கிற ஒரு பட்டணம் தான் நாசரேத் என்று சொல்லி அழைக்கப்பட்டது. எனவே ஆனால் இங்கே சொல்லும்போது அவர் நாசரேத் ஊருக்கு போனதுனால அவர் நசரேயன் என்று அழைக்கப்பட்டார் என்று திருத்தெழுதப்படுகிறது. இல்லை, நாசரேத் ஊரில் நசரேயர்கள்லாம் வாழ்கிறார்கள். அப்போ நாசரேத் ஊரில் போனதுனால அவரும் நசரேயன் என்று என்ன செய்தாங்க, எண்ணிட்டாங்க. அதுதான் உண்மை. இப்படி லாஜிக்காக அப்படி யோசித்துக்கணும். அப்போ நசரேயர்கள் எல்லாம் கூடி வாழ்கிற இடம் நாசரேத் ஊர். அப்போ அவன் வாழ்ந்தாங்க. அப்போ நாசரேத் ஊரில் சேர்ந்து, அதுதான் அந்த அர்த்தம். அடுத்தது என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவர் கீழ்ப்படைந்திருந்தார். அவர் என்ன செய்தார்? கீழ்ப்படைந்திருந்தார். அவர் பெற்றோருக்கு கீழ்ப்படைந்திருந்தார். இப்போ நீங்கள் புரிந்து கொள்ள, நாசரேத் ஊரில் இயேசுநாதர் 12 வயசுலேருந்து 29 வரை பெற்றோருக்கு கீழ்ப்படைந்திருந்தார். இப்போ பெற்றோருக்கு கீழ்ப்படைந்திருந்தார்னு சொன்னால் பெற்றோர் யார்? நசரேயர்கள். அப்போ நசரேய விரதம் எடுக்கிறவர்களுக்கு அவர் கீழ்ப்படைந்திருந்தார் என்று சொல்லுகிறது தான் அங்கே சால பொருந்தும். எனவே அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து 12 வயசுலேருந்து 29 வயசு வரலும் எங்கே இருந்தார்னு கேள்விக்கு பதில இங்கே இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி இயேசு கிறிஸ்து 12லேருந்து போய் 19 வயது 29 வயது வரை இப்படி இருந்தார் அப்படி இருந்தாலும் ஒரு பெரிய புக்கையும் ஹிஸ்ட்ரியும் எழுதியிருந்தால் இந்த புத்தகம் வேதம் என்று எழுதப்படாது. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை சரதியாய் முடிந்துவிடும். கிறிஸ்தவம் என்பது, கிறிஸ்தவத்தில் நம்ம கையில் கொடுத்துருக்கிற வேதாகமம், நம்ம கையில் கொடுத்துருக்கிற இந்த புத்தகம் தி புக் என்று சொல்கிற இந்த புத்தகம் வேதம். எனவே வேதம் சார்ந்த விஷயங்களைத்தான் என்ன செய்யப்படும்? முக்கியத்துவம் படுத்தப்பட்டிருக்கும். எனவே இயேசு கிறிஸ்து அந்த 12லிருந்து 29 வயது வரை நசரேயனாக வாழ்ந்தார். சரி, இந்த நசரேயனாக வாழ்கிறவர்கள் அவர்கள் அடுத்த ஊழியத்துக்கு போகணும். இப்போ அடுத்த கட்டத்துக்கு அவங்க போகணும் என்று சொன்னால் எங்கே போவாங்க, எங்கே இருப்பாங்க என்று சொன்னால் அவர்கள் உபவாசம் 40 நாள் உபவாசம் எடுத்திருக்கார். அதான் 40 நாள் உபவாசம். அந்த 40 நாள் உபவாசத்தில் அவர் மலையில் போய் விசாசி நிறுத்துக்கிறார். மலையிலிருந்து பேசுகிறார். அப்போ இந்த மலை எந்த மலை என்று சொன்னால் அரேபிய தேசத்தில் இருக்கிற சீனாய் மலையை தான் இங்கே குறிக்கும். அந்த மலையில் தான் அவர் இருக்கார். அப்போ எப்படி இதை நீங்கள் சொல்வீங்க என்று கேட்டால் நான் இப்படி சொல்வேன். அதுக்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எங்கே இருந்தார் அப்படின்றதுக்கு, அதாவது இப்படி சொல்கிறேன். அவர் எப்படி, இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு இதுக்குள்ளே வந்தால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். என்னென்னா, யோவான் ஸ்நானகனை வைத்துக்கொள்ளுங்க. இப்போ யோவான் ஸ்நானகன் லூக்கா 1:80 சொல்லப்பட்டிருக்கு. 1ஆம் அதிகாரம் 80ஆம் வசனம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு. அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே வளர்ந்து கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்திரத்திலே இருந்தான். அவனுடைய அபிஷேகம், அவனுடைய வேலை என்ன, அவனுடைய ஊழியம் என்ன? மனம் திரும்பத்தை பற்றி பேசணும். அடுத்தது இயேசு கிறிஸ்துக்கு வழியை ஆயத்தப்படுத்தணும். அந்த வேலையை செய்வதற்கு அவன் பிறந்தான். எப்பொழுது அவன் வனாந்திரத்துக்கு போனான்னு தெரியாது. பிள்ளை வளர்ந்து அவன் சொல்லப்பட்டிருக்கு. அது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பிள்ளை வளர்ந்து அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்காங்க. 12 வயசுக்கு மேலே. யோவான் ஸ்நானகன் 12 வயதிற்கு மேலே அவன் புரியுது அவங்களுக்கு ஆவியிலே வளர்ந்து கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும், அது 30 வயசு வரை. அப்போ அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 12லிருந்து 12 வயசுக்கு பிறகு 29, 30 வயது வரை வனாந்திரத்தில் அவர் என்ன செய்தார்? தன்னை காண்பிக்க வரைக்கும் வனாந்திரத்தில் இருந்தார். அப்போ யோவான் ஸ்நானகன் இருந்தது புரியுது அவங்களுக்கு. இது இந்த வசனம் 1:80 ரொம்ப துல்லியமாக இருக்குது நமக்கு. அப்படியானால் இயேசு கிறிஸ்துவும் என்ன செய்திருப்பார் என்று உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். இப்போ இயேசு கிறிஸ்துவும் அங்கே என்ன படிச்சிங்க? 40ஆம் வசனத்தில் பிள்ளை வளர்ந்துன்னு இருக்கா? இங்கேயும் 40ஆம் வசனம் பிள்ளை வளர்ந்து 12 வயசு முடிஞ்சிச்சு. அதுக்கு பிறகு எங்கே போனோம்? நாசரேத் ஊருக்கு போகிறார் இவர். 52ல் வளர்த்தியிலும் கிருபையில் அதிகமாக விருத்தி அடைந்து அப்படின்னு நினச்சி முடியுது.
அப்போது இதனுடைய விளக்கம் இந்த யோவான் ஸ்நானகனுடைய வாழ்க்கையும் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையின் விளக்கத்தையும் தெளிவாக நீங்கள் புரிந்து கொண்டால் 12 வயசுக்கு பிறகு இயேசு எங்கே இருந்தாலும் தெளிவாயிடும். 12 வயசுக்கு பிறகு யோவான் ஸ்நானகன் யூதேயாவின் இஸ்ரவேல், அதாவது என்ன செய்ய, வனாந்தரங்களில் இருந்தான். வனாந்தரங்களிலே இருந்தான் நாள் வரைக்கும். அவனுடைய வெளியே வரல, இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கிற வரைக்கும் வனாந்தரங்களில் இருந்தார் யோவான் ஸ்நானகன். அதே போன்று இயேசு கிறிஸ்துவும் இந்த யூதேயாவுக்கு தன்னை தேவகுமாரனாய் காண்பிக்கிற வரை நாசரேத்து ஊரிலே ஜீவித்து கொண்டு பெற்றோருக்கு கீழ்ப்படைந்தவராக இருந்து, அதற்கு பிறகு அவர் தன்னை காண்பிக்க மனதாகி ஞானஸ்நானம் பெற்று அதற்கு பிறகு 40 நாள் உபவாசம் எடுக்க சீனாய் மலைக்கு போகிறார். அப்போ சீனாய் மலையில் அவர் உபவாசம் எடுத்தார் என்பதற்கான சான்றுகளை நான் உங்களுக்கு சொல்லணும். அவர் மலைக்கு தான் போனார், என்ன மலைன்னு தெரியாது, அங்கே சொல்லப்பட்டிருக்கல அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அதுக்கு நான் ஒரு எவிடன்ஸ் தரேன். சவுல் என்ற பவுல் உயிர்த்தெழுந்த இயேசுவை தமஸ்குவில் கண்டு மனம் திரும்புகிறான். 3 ஆண்டுகள் வனாந்திரம் சென்றதாக கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை நாம் வாசிக்கிறோம். 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துலையும் அது இருக்குது. இப்போ அது இருக்குது. அப்போ அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இவ்வேத பகுதியில் அரபி தேசம் என்று எழுதப்பட்டிருக்கு. இதைத்தான் சீனாய் மலை என்றும் வனாந்திரம் என்றும் யூதர்கள் அழைக்கிறார்கள். அரபி தேசத்துக்கு என்ன வேலைங்க? அப்போ அந்த அரபி தேசம் என்று சொல்லுகிற அந்த இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா சீனாய் மலை. அதை குறித்து நீங்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18:18, 21-24 ஆகிய வசனங்களில் நசரேய விரதம் மேற்கொண்டதற்கான விஷயத்தை அதாவது இவன் நசரேய விரதம் மேற்கொண்டதாக பவுலை குறித்து அங்கே அந்த வசனங்களில் வாசிக்கலாம். விரதம் மேற்கொண்டார். அப்போ தலைசேவரம் செய்வதற்கு அவர் போகிறார், எருசலேம் போகிறார், தலைசேவரம் செய்வதற்காக போகிறார். அப்போ நாசரேத்தின், அதாவது இப்படி சொல்ல விரும்புகிறேன், நசரேய விரதம் மேற்கொள்வதற்கு, ஊழியத்தை செய்வதற்கு, இந்த மாதிரி விஷயங்களில் அந்த காலகட்டங்களில் இருந்த ஆசாரியர்கள், பிரதானமாக இருந்தவர்கள், பரிசேயர்கள், வேத பண்டிதர்கள், வேத பிரமாணத்தை கை கொண்டவர்கள், இவர்கள் தம்முடைய வாழ்க்கையிலே மறைவாக இதையெல்லாம் செய்து கொண்டே இருந்தார்கள். எனவே இயேசு கிறிஸ்துவும் அரபி தேசத்திற்கு இவர் ஊழியத்துக்கு போகணுன்றதுக்காக 3 வருஷம் அரபி தேசம் போயிருக்கிறார் பவுல் அப்போஸ்தலன். அப்போ இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு நான் ஏற்கனவே கிட்டத்தட்ட 12 வயசுலேருந்து 29 வயசு வரை இடைப்பட்ட காலங்களில் அவர் நசரேய விரதம் மேற்கொண்டுட்டார். இப்போ மேற்கொண்ட பிறகு வனாந்திரத்தில் தன்னை காண்பிக்கிறார். வனாந்திரத்தில் ஞானஸ்நானம் எடுக்கிறார். ஞானஸ்நானம் எடுத்து இது தெய்வகுமாரன் என்ற வார்த்தையெல்லாம் வருகிறது. அதுக்கு பிறகு அவர் இதுக்கு போகிறார், வனாந்திரத்துக்கு போகிறார். வனாந்திரத்தில் போய் மலையிலிருந்து அங்கே உபவாசம் எடுக்கிறார். உபவாசம் எடுத்த பிறகு இந்த உபவாசத்தில் பிசாசை ஜெயிக்கிறதாக நாம் அங்கே பார்க்கிறோம். அது மத்தேயு எழுதின நற்செய்தியிலும் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கலாம். அப்படியானால் கருமையானவர்களை இயேசு 12 வயசுலேருந்து 30 வயது வரை எங்கே இருந்தார் என்ற துல்லியமான கணக்கு நமக்கு வேதாகமத்தில் கிடைச்சிருக்கு. எப்படி யோவான் ஸ்நானகன் பிள்ளை வளர்ந்து என்று சொல்லுகிற 12 வயசுக்கு பிறகு வெளிப்படுகிற வரை 30 வயது முடிந்த பிறகு இயேசு கிறிஸ்துவுக்கும் யோவான் ஸ்நானகனுக்கும் 6 மாதம் தான் வித்தியாசம். அப்போது வெளிப்பட்டு அவன் 30 வயசில் பிறகு வெளிப்பட்டு வனாந்திரத்தில் கூப்பிடுகிற சத்தமாய் வெளிப்பட்டானோ, அதே போன்று இயேசு கிறிஸ்துவும் 12 வயசுக்கு பிறகு அதாவது பெற்றோருடனே இருக்கிற, அதாவது நாசரேத் ஊர் என்று சொல்லுகிற நசரேய விரதம் எடுக்கிற அந்த கூட்டத்தாரோடு இருந்து நசரேய விரதத்தை மேற்கொண்டு அதற்கு பிறகு அவர் சீனாய் வனாந்திரத்தில் அவர் ஞானஸ்நானம் எடுத்து சீனாய் வனாந்திரத்துக்கு அங்கே பிசாசை ஜெயித்து அதற்கு பிறகு ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். எனவே இயேசு கிறிஸ்து ஒரு இந்துவும் அல்ல, இயேசு கிறிஸ்து இந்தியாவுக்கும் வரல. யாரும் இயேசு கிறிஸ்துவ இந்து என்று சொல்லி தங்களை சமாதானப்படுத்திக் கொள்ளாதீங்க. இயேசு கிறிஸ்து இந்து அல்ல, அவர் இந்தியாவுக்கு வரல, இந்தியாவுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுக்கு யூதர்களுக்கு வேதம் சார்ந்த அறிவு, வேதம் சார்ந்த ஒரு பெரிய விஷயங்கள் எங்கே இருக்குன்னா அவர்களுடைய மதத்திலே அவர்களுக்குள்ளேயே அவர்களே கல்விமான்கள், பெரிய பெரிய கல்வியாளர்கள்லாம் அங்கே இருந்திருக்கிறாங்க. வேதத்தை இயேசு கிறிஸ்து பேசுகிற ஒரு வார்த்தை சொல்கிறேன் கேளுங்க. அப்படி சொல்கிற அவர் பேசுகிற ஃபிலாசபி தத்துவம், அதாவது கொசுவை வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குறீங்க அப்படிங்கிறார்.
என்ன அருமையான தத்துவம் பாருங்க. நீ வடிகட்டுறது என்னவோ கொசு, ஆனால் விழுங்கிறது ஒட்டகம். அப்படி சொல்கிறார் அவர். அடுத்தது நிறைய விஷயங்களை யூதம் சார்ந்த விஷயங்களில் அவர் பேசுகிறது யூதர்களுக்கு புரியலை, வேத பண்டிதர்களுக்கே புரியலை, அவ்வளோ அற்புதமாக பேசுகிறார். நீங்கள் அதை யோவான் எழுதின நற்செய்தி நூலில் ஒவ்வொன்றாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமான விஷயங்களை அவர் பேசுகிறதை பார்க்கலாம். அதெல்லாம் பேசுகிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. இதை நான் சொன்னால் அவங்களுக்கு அது இதாக இருக்காது. ஆனால் இதை மட்டும் நீங்கள் முக்கியப்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து ஒரு இந்து அல்ல, அவர் இந்தியாவுக்கும் வரல. அவர் படித்ததும் கற்றதும் எல்லாமே அதாவது யூதம் சார்ந்த அவர்களுடைய பெற்றோர்களிடத்தை தான் அவர் இருந்தார். 12 வயது வரை பெற்றோர்களோடு இருந்தார். அதற்கு பிறகும் பெற்றோரோடு கூட இருந்தார். அந்த நசரேய விரதத்திலும் பெற்றோரோடு இருந்தார். தேவனே அவர்களுக்கு ஞானத்தையும் நீங்கள் பார்க்குறப்போ பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்திரத்தில் இருந்தான் என்று யோவானை குறித்து சொல்கிறது போல இயேசு கிறிஸ்துவை குறித்து இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனித தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று எழுதியிருக்கிறது. எனவே இது தேவனாலே நடந்தது. தேவன் அவர்களுக்கு செய்தார். தேவன் அவர்களுக்கு கொடுத்த ஞானம், தேவன் அவர்களுக்கு கொடுத்த அதாவது தேவன் தான் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த கிருபை, இதெல்லாம் அவருக்குள்ள இருந்ததை தவிர மனிதற்றிருந்து அவர் கற்றதும் இல்லை பெற்றதும் இல்லை. ஒரு மனிதனிட்டிருந்து கற்றதும் இல்லை பெற்றதும் இல்லை. பவுலும் அதை சொல்லுகிறான். அவர் ஒருவனிடத்திலிருந்து பெற்றதும் இல்லை கற்றதும் இல்லை. எனக்கு தேவனே என்னை வெளிப்படுத்தினார். நான் கேட்குற ஒரு பவுல் அப்போஸ்தலனுக்கு அப்படி ஆண்டவர் செய்வார். ஆனால் தேவகுமாரனான இயேசு கிறிஸ்துவுக்கு தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக வந்த தேவகுமாரனுக்கு பிதாவாகிய தேவன் எவ்வளோ அதிகமாய் அவர் கற்றுக் கொடுத்திருக்க முடியும். எனவே இந்த நாளில் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்து 12லிருந்து 29 வயது வரை அவர் நசரேயனாக வாழ்ந்து நசரேய ஊழியத்தின் வழியிலே ஜீவித்து நசரேய மார்க்கத்தினுடையபடி அவர் தன்னை பிரதிஷ்டையின் அனுபவத்தில் ஜீவித்து தன்னை காத்துக்கொண்டு அதற்கு பிறகு யோர்தான் ஞானஸ்நானம் எடுத்து மலையில் அல்லது சீனாய் மலையிலே பிசாசை ஜெயித்து அதற்கு பிறகு அவர் ஊழியத்திற்கு வருகிறார். இதுதான் அந்த சத்தியம். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நான் கீழே கொடுத்துருக்கிற அந்த இதை கொடுத்துருக்கிற இதில் நீங்கள் என்ன செய்யலாம், ஃபோன் பண்ணலாம், நீங்கள் கேட்கலாம், கேட்டு தெரிந்து கொள்ளலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மே காட் பிளஸ் யூ ஆல்.